ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்னுலகம் வித் பிரியா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய கிச்சன் ஷெல்ஃபை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். நாங்கள் வீடு கட்டும்போது கிச்சன் மாடுலருக்காக பிளான் பண்ணதுனால அந்த லெஃப்ட் சைடில் இருக்க கடப்பா ஷெல்ஃப் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. மாடுலர் தான் போட போகிறோமேன்னு சொல்லிட்டு சும்மா டெம்பரவரியாக பண்ணப்பட்டது தான் இந்த 2 உடன் ஷெல்ஃபும். அதுவே இப்போ பெர்மனெண்ட் ஆகிடுச்சு. வாங்க ஒவ்வொரு ஷெல்ஃபாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா, இது பருப்புகளுக்காக நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு அடுக்கி வச்சுருக்கேன். இது பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வித் லிட்டு, செட் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ சில திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரப்பர் பேண்ட் போட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நான் எல்லாத்தையுமே கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். சிலதெல்லாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டோட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுலேயும் சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேஸ்கெட்டையும் நான் இப்போது ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த அஞ்சரை பெட்டியை நான் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 கண்டெய்னர்ஸ்க்கான ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது. அதுக்காக தான் இந்த அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர் செட் ஆஃப் 2ன்னு சொல்லி அமேசானில் வாங்கினேன். இப்போ இந்த அஞ்சரை பெட்டியை நான் இங்கே வைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் ஷெல்ஃபில் பனக்கற்கண்டு, பனவெல்லம், மிளகாய்த்தூள் அண்ட் உப்பு இது எல்லாத்தையும் ஒரே மாதிரியான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா கடலை வகைகள். இதெல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா, நம்மளோட ரீயூசபிள் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, லயன் டேட் சிரப், ஹனி இதெல்லாம் வர பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நான் அடுக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா, பின்னாடி இருக்கிற கண்டெய்னர்ஸை, அதாவது பின்னாடி இருக்க பாட்டில் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு ஆர்கனைசர் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த கார்ட்போர்ட் ஆர்கனைசர். இது கார்ட்போர்டால் பண்ணிவிட்டு மேலே ஒயிட் பேப்பரால் நான் ஜஸ்ட்டு ரேப் பண்ணியிருக்கேன். இது ஒரு சிம்பிள் ஆர்கனைசர் தான். இதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒயின் பாட்டில் அண்ட் வாட்டர் பாட்டில் ஆர்கனைசர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஐடியா வச்சு தான் பண்ணியிருக்கேன். அது நிறைய காலம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியல. ஸோ சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 கண்டெய்னர்ஸ் ஃப்ளாட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதில் லேபிள் ஒட்டியிருக்கேன். மேலே 3 கண்டெய்னர்ஸை வேர்ட்டிக்கலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய சிம்பிள் லேடி சூசன். தட்டையே லேடி சூசனாக மாற்றியாச்சு. ஸோ இதில் சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதில் நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா, தனியா, சீரகத்தூள், பெருங்காயத்தூள், பிரிஞ்சி இலை, தேன், மிளகுத்தூள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படியே ரொட்டேட் பண்ணி ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டீல் கண்டெய்னர் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு 2 வைக்க முடியும், சின்னதாக இருந்ததுன்னா 3 வைக்கலாம், அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மீஷோவில் பார்த்திங்கன்னா இது செட் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 kg. இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால பாருங்கள், இந்த ஷெல்ஃபில் என்னால் 6 கண்டெய்னர்ஸை ஸ்டோர் பண்ண முடியுது. இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். ஸ்டீல்லையும் இதே மாடலில் கிடைக்கிது, பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதில் நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். திணை, சாமை, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, அப்புறம் கோதுமை மாவும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு கலர்ஃபுல்லான செக்ஷன். என் பொண்ணு தான் இதுக்கெல்லாம் கலர் பண்ணால். இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். ஸோ லேபிள் எல்லாத்துக்கும் ஒட்டுறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லேபிள் ஒட்டுங்க. ஒட்டி அதில் எழுதும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டெப் ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டெப் ஆர்கனைசர். இது தெர்மோகால் வச்சு நானே பண்ணேன்.
இது வந்து செஞ்சு 3 இயர்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் வச்சு ரேப் பண்ணியிருந்தேன். இப்போ அதை எடுத்துட்டு இந்த எல்லோ ஸ்டிக்கர் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி, சத்து மாவு, அப்புறம் ஹெல்த் ட்ரிங்க்ன்றது எது வேணாலும் இருக்கலாம். காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் எது வேணாலும் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் டீ இதெல்லாம் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, பொடி வகைகள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, நான் மசாலா வகைகள்லாம் ஸ்டோர் பண்ணுறேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் சைடில் இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி, பிரியாணி அரிசி, சர்க்கரை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை கண்டெய்னர் இருக்கும். அது எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. அந்த காலத்து கண்டெய்னர் நல்லா வெயிட்டாக இருக்கும். அடுத்த ஷெல்ஃபில் நான் இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் டிவைடர் வைக்கிறேன். இது நானே பண்ணது, கார்ட்போர்டில் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு ஹாரிசான்டல் ஸ்பேஸை வந்து ரொம்ப மிச்சப்படுத்தும். இந்த டிவைடர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கண்டெய்னரையும் லைனாக அடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது இருக்கிறதுனால நான் மேலே வந்து இந்த சிராமிக் கண்டெய்னரை வச்சுட்டு கீழே சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். என்கிட்ட சிராமிக் ஐட்டம்ஸ்லாம் அந்தளவுக்கு கிடையாது. அந்த பவுலும் இந்த 2 கப்பும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும்தான் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஃபன் பாக்ஸஸும் அதுக்கப்புறம் வந்து காப்படி, நம்ம அரிசி அளக்கிறதுக்கான காப்படியும் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த சிராமிக் ஜார் வந்து என் தம்பி எனக்கு கிஃப்ட் பண்ணால், அதில் நான் வந்து பாதாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசரில் வந்து நான் வெயிட்ஸும் அப்புறம் வந்து லைட்டரும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதுதான் என்னோடய கிச்சன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன். கிச்சனை வந்து சின்னதோ பெருசோ நம்ம எப்படி எஃபெக்டிவாக ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.